Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா மோத்திச்சூர் லட்டு எப்படி சிம்பிளா வீட்லயே பண்றதுன்னு பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப ஈஸி. அப்படியே சாஃப்ட் அண்ட் ஜூஸியா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம ஸ்வீட் ஷாப்ல வாங்கினா எந்த அளவுக்கு சுவையா இருக்குமோ அதே அளவுக்கு சுவை மாறாம இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு ஈஸியான மெத்தட் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை செஞ்சு பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல் இந்த மோத்திச்சூர் லட்டுமே பெர்ஃபெக்டாக நான் சொல்லி தந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். நம்ம பூந்தி லட்டுலாம் செய்யும்போது கொஞ்சம் கெட்டியாக மாவு கரைச்சோம்ல, அதை விடவே நல்ல தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 1 கப் தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போது 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவை பொறுத்து தண்ணி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்க்க வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டே இருங்க. ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டிகள் வராமல் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. கூடவே ஃபுட் கலர் நம்ம சேர்க்கணும். கடைகள்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல மோத்திச்சூர் லட்டு, அதனால் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது நேச்சுரலான ஃபுட் கலர், நம்ம வீட்டிலையே தயார் பண்ணது. அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள். வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நம்ம ஸ்பூனில் அள்ளி விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்மளுக்கு தேவையான முக்கியமான பொருள் இந்த மோத்திச்சூர் லட்டு கரண்டி. இது எல்லா பாத்திர கடைகள்லையும் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்ஸில் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல பொடி கண்ணுடைய தட்டு வாங்கிக்கோங்க. இதில் செஞ்சால் தான் மோத்திச்சூர் லட்டு பெர்ஃபெக்டாக வரும். நார்மல் பூந்தி லட்டுவோட கரண்டி இருக்குல்ல, நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம், அந்த கரண்டி கூட இது பெர்ஃபெக்டாக வராது. பாருங்கள், இது நார்மல் பூந்தி லட்டுவோட கரண்டி. இது கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டையாக இருக்குது. இது எவ்வளோ பொடி ஓட்டையாக இருக்குது பாருங்கள். இதில் செஞ்சோன்னா தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு டிப்பா வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல தடிமனான கிளாத் போட்டுக்கோங்க. கிச்சன் டவல் வச்சுருப்போம்ல, அது போட்டுக்கோங்க. இது சப்போர்ட்டுக்காக தான் வச்சுருக்கோம். நம்ம அந்த கரண்டியை இந்த டிப்பா மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா இது போல் டேப் பண்ணணும். அப்போ தான் பூந்தி நல்லா முத்து முத்தாக சின்ன சின்னதாக விழுகும். அப்படி இல்லைன்னா வாளாக விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ மோத்திச்சூர் லட்டு அந்தளவுக்கு நல்லா வராது. இந்த மாதிரி சப்போர்ட் வச்சுட்டு தான் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் பூந்தி கரண்டியை மேலே வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து 1 கரண்டி மாவு மட்டும் சேர்த்துட்டு இது போல் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூந்தி போட்டதும் மேலே எழும்பி வரும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இது அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 90% வெந்தால் போதும். இப்போ கரண்டியில் இருந்த மாவு எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டியை எடுத்துடலாம். அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கரண்டியை நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையான ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் அடுத்த பேட்ச் பூந்தி செய்யணும். நம்ம பூந்தி போட்ட ஒரு 30-40 செகண்ட்லேயே இது நல்லா வெந்துடும். இது ரொம்ப பொடியாக இருக்குல்ல, அதனால் இந்த மாதிரி பொடி கண்ணுடைய சன்னி வச்சுட்டு இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. நார்மல் அரிகரண்டி வச்சு இதை நம்ம அரிச்சு எடுக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப பொடிசாக இருக்கும். அதனால் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பொடிசாக குட்டி குட்டியாக இருக்குது. ஒருவேளை உங்ககிட்ட இந்த பொடி சன்னி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் டீ வடிகட்டி வச்சுருப்போம்ல, அதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பிளாஸ்டிக் டீ வடிகட்டி இல்லை, ஸ்டீலில் இருக்கும்ல டீ வடிகட்டி, அந்த டீ வடிகட்டி வச்சு நம்ம இது போல் வடிச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம 2வது பேட்ச் போட ஆரம்பிக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு பேட்ச் நீங்கள் செய்யும் போதும் இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு தான் பண்ணணும். இந்த ப்ராசஸ் ஏன் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு பூந்தி நல்லா முத்து முத்தாக கிடைக்கணும். அதுக்காக நம்ம கழுவாமல் அதே தட்டில் மறுபடிக்கும் பூந்தி செய்ய ஆரம்பித்தோன்னா பூந்திகள் தட்டை தட்டையாக கீழே விழுந்துடும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்காக இப்போ இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் பூந்தி தயார் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. பூந்தி ரொம்ப கிறிஸ்பி ஆகிடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். 90% மட்டும் வெந்தால் போதும் பூந்தி. இப்போ 2வது பேட்ச் பூந்தியும் தயாராகிருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம்.
நம்ம சேர்த்த மாவுக்கு வந்து ஒரு 5-6 பேட்ச் அளவுக்கு நம்ம பூந்தி பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பூந்திகளையும் பொரிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றி வச்சிடணும். இப்போ பாருங்கள், பூந்திகள் எல்லாமே தயாராக இருக்குது. வேற ஒரு பாத்திரத்தில் நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் நம்ம சக்கரை பாகு செய்யணும். நம்ம 1 கப் அளவு கடலை மாவு எடுத்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க. அது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். சக்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு நம்ம கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இது நல்லா இது போல் கொதிச்சு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாகை தொட்டு பார்த்தோன்னா லேசாக பிசு பிசுன்னு இருக்கும். அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம குலாப் ஜாமுன் பாகெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கறதுனால நம்ம லட்டு முழுமையாக நெய்லையே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஒரு மனம் இருக்கும். இப்போது நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம்ல பூந்தி, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கலந்துகிட்டே இருக்கணும். இது நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கலந்துகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா கெட்டியாகி வந்துடும். அதாவது நம்ம சேர்த்துருக்க பூந்தியெல்லாம் நல்லா சாஃப்டாக வேகும். அதுக்காக தான் நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்ததை விட நல்லா கெட்டியாயிருச்சு. சைட்லலாம் நம்மளுக்கு ஜீராப்பாக எதுவும் தெரியலை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவு மெலன் சீட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகும்னு சொன்னேன்ல, நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக நீங்கள் நெய் தடவிட்டு கூட லட்டு பிடிக்கலாம். எனக்கு வந்து இதில் சேர்த்துருந்த நெய்யே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் கையில் எதுவும் நெய் அப்ளை பண்ணல. சும்மா அப்படியே நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வருது. இதை நல்ல உருண்டையாக லட்டு ஷேப்க்கு பிடிச்சி வச்சிடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா பூந்திகளையும் லட்டு ஷேப்க்கு பிடிச்சி வச்சிடலாம். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கிளாஸியாக சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் 2-3 நாள் கூட வெளியில் வச்சுருக்கலாம். கொஞ்சம் கூட இது கெட்டியாகாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள். ஒவ்வொரு பூந்தியும் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோத்திச்சூர் லட்டு செய்கிறது எவ்வளோ சுலபமான விஷயம்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.